கலைஞர்கள் கண்ட இராமாயணத்தை தொடர்வோம். உள்ளத்தை உருக்கும் சம்பவங்களை கொண்ட இராமாயணம் கலைஞர்களின் முதல் விருப்பமாகவும் இருந்து வந்திருக்கிறது. கர்நாடக சங்கீதத்தின் தந்தையான தியாகராஜ சுவாமிகள் ராமனை பாடியன்றோ இசை வளர்த்தார். ஆழ்வார்களுக்கோ ராமனிடத்தில் தனி அன்பு. திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரரும் ராமேஸ்வர திருப்பதிகங்களில் ராமனின் குணப்பெருமைகளை பாடியிருக்கிறார்கள். முத்துசாமி தீட்சிதரும் புரந்தரதாசரும் பத்ராசல ராமதாசரும் பாபநாசம் சிவனும் சதாசிவ பிரமேந்திரரும் ராமனை பாடிய அழகை ரசிக்க ஒரு ஜன்மம் போதுமா? தஞ்சாவூர் ராமர் படங்களும் கும்பகோணம் ராமசுவாமி கோயில் சிற்பங்களும் பத்மா சுப்பிரமணியத்தின் ராமாய துப்பியம் நமகே என்ற நாட்டிய நாடகமும் அருணாச்சல கவியின் ராமநாட கீர்த்தனையும் ராமனும் இராமாயணமும் மனிதனின் கலை உணர்வை தூண்டுவதில் எத்தனை வல்லமை உடையவை என்று காட்டுகின்றன. ராமனும் இராமாயணத்தின் உள்ள உருக்கும் பாத்திரங்களும் காவியம், கவிதை, நாடகம், புதினம், சிறுகதை ஆகிய எல்லா இலக்கியத் துறைகளையும் தொட்டு வளம் செறிய செய்திருக்கின்றன. புதுத்தமிழ் உலகில் கம்பன் கழகங்கள் ராமனோடு சேர்ந்து ராம கவியையும் கொண்டாடுகின்றன. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, துவாரகையிலிருந்து அஸ்ஸாம் வரை இந்திய நாட்டை ஒன்றாக சேர்த்து கட்டும் தங்க கயிறாக ராமனின் கதை விளங்கி வருகிறது. நாடு, மொழி என்னும் எல்லைகளை கடந்து மலேசியாவிலும், இந்தோனேஷியாவிலும், கம்போடியாவிலும், தாய்லாந்திலும், திபெத்திலும், எகிப்திலும், ஆப்பிரிக்காவிலும், மெக்சிகோவிலும் ராமனின் கதை இன்றும் அருளாட்சி செய்து வருகிறது. ஞானிகளுக்குள் ஞானியான ஆதிசங்கரரையும் ராமன் விட்டான் இல்லை. ராம நாமத்தை பார்வதிக்கு சிவன் உபதேசித்ததாக ஆதிசங்கரர் கூறுவதை கேட்டு பிறவி பயன் எய்தாதார் யார்? இராமாயண பாத்திரங்கள் என்ற நானாபாய் பட் எழுதிய நூல் குஜராத்திலும் இந்தியிலும் அதன் ஒரு பகுதி தமிழிலும் வெளிவந்து பக்தர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றது. மீண்டும் தொடரும்.